வைக்கப்பட வாடிய நாடு சோழ நாடு சோழனுக்கு என்பது போல வளம் பொருந்தினார். எங்க தொண்டை நாட்டை சார்ந்த இந்நிலத்திற்கு வருகை தந்த நீங்கள் என்னிடம் உள்ளது உள்ளபடி இன்னும் தெளிவாக எடுத்துரைத்தால் என்னிடம் இருந்து அதற்கு தக்க பதில் எதிர்பார்க்கலாம். அந்த காரணத்தை எடுத்து கூறுங்கள் பார்ப்போம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறகு தெய்வத்தால் முயற்சி தம்மை வருத்த மொழி தரும் எடுத்து சொல் பொருள் யாப்பு அடியனும் ஐவே இலக்கணத்துடைய சிந்தமிழ் வானில் சரகடித்து பறக்கும் குறிச்சி கொற்றவனின் கொள்ளக்கூடிய வாழ்வழி வளர்களின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு போய் போல் பெண்ணுக்கு பெண்ணை பேராசை கொள்ளும் பெண்ணரசை வழிவாதை வந்தாரே வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பூமியில் வந்தவன் இந்த நாட்டுக்காரன் அறிவுடனே வாருங்கள் விடுவரே தங்களுடைய வரவேற்பு நன்றி என்று கூறி நான் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்றெல்லாம் கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். காவிய புகழ் கொண்ட கழுகுமாமலை சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் எந்தவேடன், தாயின் பேர் பெந்தவேடு வச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமணிவடன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அந்த மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மகள் பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்தனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்ற விருப்பம் நானும் வந்தேன். குட்டியை பார்த்தேன். குட்டியை பார்த்தது ஏமாதறியவளை கடந்து மறைந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் உள்ளே நுழைய முற்பட்டேன். உங்கள் அண்ணாரனை தடுத்து நிறுத்தி விட்டார். என்ன காரணம் என்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கிறார். அனுமதி கேட்டு பிறகு பிடிக்கலாம் என்றார். தலைமையான தாங்கள் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்து அறிந்து கந்தவேடன் தேடி வந்தது இந்த மாட்டுல அதை உணர்ந்து நீங்க சம்மதம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நான் மான்குட்டி பிடிக்கணும். காத்திருக்கிறேன். காலமெல்லாம் காத்திருப்பேன். நீங்க சரி சொல்லுங்க. ஐயா விடுவரே, எங்கள் திரைப்படத்திற்கு கட்டக்காவடி மீறி உள்ளே நீங்கள் வர நினைத்தது இல்லாமல் வராத ஒன்றை வந்ததாக சொல்கிறீர்கள். அதற்கு மான் வந்ததாக காரணம் வேற. காவல் என்ற கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் பொழுது என்னையும் அறியாமல் எந்த வகையிலும் உங்கள் மான் என் மனத்திற்குள்ளேயே சிறிது வாய்ப்பில்லை. ஒரு பொய்யை மறைக்க 100 பொய் சொல்ல நேரமாகவே உங்கள் மான் இங்கு இல்லை என்பதை மீண்டும் உறுதியாக கூறுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. அவர் தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு புருஷனை கொண்டாடிக்கு 3 புள்ள பிறந்த உடனே சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்லி நேர போய் நீதிபதியை பார்த்தாங்க. நீதிபதி சொன்னாரு, என்னப்பா 3 புள்ள பிறந்துருச்சு, இப்ப போய் சேர்ந்து வாழ பிடிக்கலைன்னா இந்த பிள்ளைங்களோட நிலைமை என்னாலும் நினைச்சு பாத்தீங்களான்னாரு. என்னங்கய்யா அப்பா பிடிச்சிச்சு, இப்ப பிடிக்கல, பிரிச்சு விடுறீங்கன்னு சொல்ல அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. சரிம்மா நான் பிரிச்சு விடுறேன். பிரிக்கணும்னா எல்லாத்தையும் சமமா பிரிக்கணும். இருக்கிறது 3 புள்ள, இதை என்னால சமமா பிரிக்க முடியாது. ஒன்றையாவா கொடுக்க முடியும். அதனால புள்ளைய பெத்த நீங்களே இந்த இந்த குழந்தை யாருக்கிட்ட இருந்தா எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு பொறுப்பு அவங்க கிட்ட விட்டுட்டாரு.
அவங்க 2 பேரும் கேட்டாங்க, ஐயா நாங்க முடிவு பண்ணணும்னா எங்களுக்கு நீங்க ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுங்கன்னாங்க. 5 நிமிஷம் என்ன, 1/2 மணி நேரம் கூட எடுத்துக்கங்க, நல்ல முடிவோட வாங்க பேசி முடிச்சா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டாரு. அப்ப இவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணி மறுபடியும் நீதிபதி வந்து பாக்குறாங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு நல்ல முடிவோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்ன முடிவு சொல்லுங்கன்னாரு. எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க நாங்க 2 பேரும். இவருக்கு ஒண்ணும் புரியல, என்னடா இப்பதான் பிரிச்சு விட சொல்லி ஒத்த காலில் நின்னீங்க, இன்னும் 1 வருஷம் எதுக்குற அவகாசம்னாரு. அப்பதான் இவங்க சொன்னாங்க, ஐயா இப்ப 3 புள்ள இருக்கு, இன்னும் 1 வருஷம் நீங்க அவகாசம் கொடுத்தீங்கன்னா இந்த 1 வருஷத்துல மறுபடியும் இந்த பிள்ளைய நான் மாசமாக்கி இன்னொரு குழந்தை பிறந்துடும், இன்னொரு புள்ள பிறந்துட்டா மொத்தம் 4 பிள்ளை ஆயிரும், 4 பிள்ளையா இருந்தா நாங்களே ஆளுக்களை பிரிச்சுக்கிருவோம், உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல நீதிபதிக்கு கைகாலெல்லாம் ஆட்டம் கொடுத்து போச்சு. எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சரிப்பா எங்கிட்ட நல்லபடியா இருந்தா சரின்னு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாரு. பிள்ளையும் போச்சு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி சரியா 10வது மாசம் குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உள்ள பாருங்க ரெட்டை பிள்ளையா பிறந்துருச்சு. 3 2 5 பிள்ளை ஆயிடுச்சு. இப்ப எப்படி இதை எப்படி சமமா பிரிக்கிறது? ஏற்கனவே 3, இன்னொன்னு பிறந்தா 4, ஆளுக்கு 2 அப்பிரிச்சுக்கலான்றது இவங்க போட்ட கணக்கு. ஆனா மேல ஒருத்தர் இருக்கானே அவன் போட்ட கணக்கு என்ன, ஒரே பிரசவத்துல 2 பிள்ளை இப்ப 5. இந்த 5 எப்படி சமமா பிரிக்கிறது? 61 வருஷம். எது 61 வருஷம் அவகாசமா? உங்களையெல்லாம் கொண்டு போய் நீதிபதியா வச்சா எப்படித்தான் இருக்கும் நாடு சொல்லுங்க பாப்போம். அதையும் நீங்க 2ஆ பிறந்துட்டா என்ன பண்றது? அப்புறம் 61 வருஷம் அப்புறம் பிரிவுங்கிறதே தேவையில்லை. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளும் ஒவ்வொரு நிமிடமும் இப்படித்தான் பண்ணணும் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு தான் போடுறோம். ஆண்டவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுக்க நினைத்து விட்டால் யாராலும் அதை திருப்ப கொடுக்க முடியாது. அதுதான் உண்மை. அந்த ஆண்டவன் தான் நம்ம 2 பேரும் இங்க சேர்த்து வச்சிருக்காரு. என்னன்னு சேர்த்து வச்சிருக்காரு? எத்தனையோ காடுகள், எத்தனையோ வனங்கள், எத்தனையோ திணைப்புறங்கள், எத்தனையோ நாடு, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இதெல்லாம் கடந்து இந்த தொண்டை நாட்டுல வேலி விளைச்சாரல்ல நம்பிராஜன் சுதமான திரைப்படத்துல வள்ளியின் கட்டுக்காவலிலே இந்த மான் இருக்கணும், அதை நான் பிடிக்கணும் என்பதை நீங்களும் நானும் எடுத்த முடிவில்லை. இது கருப்பர் எடுத்த முடிவு. இந்த நேரத்துல ஆமா இந்த இடத்துல அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட இந்த வேடுவர் வந்து இப்படி மானிய கேட்கணும், கேட்டு பிடிக்கணும், நான் இப்படி எல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னு வெறும் பதில சொல்லி என்ன பண்றது? அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த கருப்பர் போட்ட கணக்குதான். நெருப்பு இல்லாமல் புகையாது, நெருப்பு இல்லாம புகையாது. ஏதாவது ஒரு நெருப்புணர்வு இருந்தா தான் அங்க புரியும். ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகாது. ஒரு மான் வராம ஒரு குட்டியை போடாம, அந்த குட்டியும் காட்டுல பிறந்து காட்டிலே வளர்ந்த குட்டியா இருந்தா நான் பிடிக்க போறது கிடையாது. இது காட்டுல பிறந்து வீட்டுல வளர்ந்தது, மறுபடியும் காட்டுக்கு வந்திருக்கு. இந்த காட்டுல வர்றது கஷ்டப்படக்கூடாது. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி யாரு வீட்டுல வளர்ந்துச்சு? இந்த குட்டி அதான் காட்டுல பிறந்து வீட்டுல வளர்ந்துச்சா? யாரு வீட்டுல? உங்க வீட்டுல வளர்ந்துச்சா? அது முக்கியம் இல்ல, வீட்டுல வளர்ந்தது. இல்ல வீட்டுல யாரு வீட்டுல வளர்ந்தது? மறுபடியும் காட்டுக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து எங்க வீட்டுல வளர்றது மாதிரியே சொன்னீங்கன்னா நான் என்னன்றதை விசாரிக்கணுமா இல்லையா? நம்பிராஜ் ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா? எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்றீங்க. நம்பிராஜ் தான் பார்க்க முடியல, அதுக்காக சொல்றேன். அவர் தெய்வ பிரவி, அவரையும் அவ்வளவு சாதாரணமா பாத்திர முடியாது. காட்டுல பிறந்து அவர் வீட்டுல வளர்ந்து மறுபடியும் காட்டுல வளர்ந்து, அப்படிதான் உங்களுக்கு தெரியாம இருக்குமா? இல்ல அப்படிலாம் இல்ல. உங்க அவர் வீட்டுல மானு வளருது அப்படின்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதைத்தான் வள்ளுவர் சொன்னாரு, பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பதறிவு. ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல எதற்காக பிறந்தோம், எதற்காக வளர்ந்துகிட்டு இருக்கோம், எதை வெந்ததை தின்னா விதி வந்தப்ப செத்தம் என்பது அல்லது வாழ்க்கை. இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார்னா ஏதாவது ஒரு சாதனை, ஏதாவது ஒன்று. ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய தண்ணி தொட்டியை கூட கட்டி வச்சுட்டு, இது யாரையா கட்டி வச்சது? இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டை கட்டினாரு. ஒரு ஆலமரத்தை இல்ல ஒரு அரச மரத்தை, நிழல் ஒரு மரத்தை இல்ல ஒரு பலாமரத்தை, இந்த மரங்களை நட்டுட்டு போனோம்னா அந்த மரங்கள் காலகாலத்துக்கு இப்ப சாலையோரம் இருக்குல்ல புளிய மரம், இந்த மரத்தை மரம் வச்சவர் யாரு தெரியுமா? யாரு? அசோகர்னு ஒரு மன்னர். சாலையோரம் மக்கள் அந்த காலத்துல நடந்து போறதா வர்றத பழக்கமா இருந்துச்சு. மக்கள் நடந்து போகும்போது வெயில்ல போகக்கூடாதுக்காக அசோக சக்கரவர்த்தி என்ன பண்றாருன்னா, சாலை ஓரங்கள்ல 2 பக்கம் அந்த புளிய மரத்தை நட்டு வச்சாரு. புளிய மரத்தை பூரா இப்ப வெட்டிட்டாங்க. ஏன்? சாலையை அகலப்படுத்தணும். அப்ப மக்கள் தொகை குறைவா இருந்துச்சு, சாலை சிறுசா இருந்துச்சு. இப்ப மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா சாலையை விரிவுபடுத்தணும். அப்ப இந்த நாட்டுக்கு புதியன ஒண்ணு வேணும்னா பழையன கழிதலும் புதியன போதலும் நாட்டிற்கு வளமை தரும். நீங்க இந்த இடத்துல புதுசா நான் விளையாட வந்திருக்கேன்னா இதை மட்டும் ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற அர்த்தம். நீங்க சொன்னீங்களே, இந்த ஆண்டவன் கொடுக்க நிற்பதை யாராலும் தடுக்க முடியாது.
கொடுக்குற தெய்வம் குறையை கொடுத்துட்டு கொடுக்காது. நம்முடைய முயற்சி வேணும். ஒரு வயக்காட்டுக்குன்னா அந்த வயக்காட்டை போய் நம்ம உழுகணும், நீர் பாய்ச்சணும், நாற்று பாவணும், அப்புறம் நாற்றை நடணும், அப்புறம் உரம் போடணும், களை எடுக்கணும், அதுக்கப்புறம் கடவுளே இது நல்லா விளையன்னு நினைக்கணும். அது தெய்வ நம்பிக்கை. அப்படி இல்லாம ஆண்டவன் தான் நம்ம கொடுக்க போறாரு. நம்ம சூடமத்தை வைக்கிறோம், ஊதுபத்தி காட்டுறோம், பொங்க வைக்கிறோம், கிடா வெட்டுறோம். அதனால தெய்வமே இந்த காட்டை வயக்காட்டை உழுது நீர் பாய்ச்சி அவரே உரம் போட்டு களை எடுத்து மூட்டையை அடிச்சு கொண்டு வந்து வீட்டில் போடுவாருன்னா அது என்ன நம்பிக்கை? அது தெய்வ நம்பிக்கையா? இல்ல, அது மூட நம்பிக்கை. இப்ப உங்களுக்கும் இந்த மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு நம்மளும் ஒரு சேர்ந்து முயற்சி பண்ணுவோமே. எந்த ஒரு விஷயமுமே காரணம் இல்லாம உருவாகாது. ஒரு சித்தர் என்ன பண்றாரு, பறந்து போய்கிட்டு இருக்காரு. சித்தர்கள் வந்து எப்பொழுது பறப்பாங்களா தெரியுமா? குளிகை அப்படின்னு ஒரு மூலிகை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பறக்கக்கூடிய தன்மை வந்துருமா. அப்படி பறந்து போகும் பொழுது அவர் கையில அந்த மிச்சம் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த குளிகைன்னு சொல்றது, அது அப்படியே கீழே விழுந்துருச்சு. விழுந்தது ஒரு மன்னனுடைய உப்பரிகையில உட்கார்ந்து இருக்காரு, அவரு பக்கத்துல போய் விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவர் என்ன பண்றாரு, அதை எடுத்துக்கிறாரு. எடுத்த உடனே நேர சித்தர் கீழே இறங்கி வந்து, மன்னா அதை என்கிட்ட கொடுத்துருங்க, அது எனக்கு வேணும், நான் பல இடத்துக்கு பறந்து போவேன் வருவேன், அது எனக்கு தேவைப்படுது, அது உங்களுக்கு தேவையில்லை, கொடுங்க அப்படின்ன உடனே அப்ப அந்த மன்னன் சொன்னாரு, நான் வேணா அதை உனக்கு தர்றேன், ஆனா நான் சொல்றதை நீ கேட்கிறியான்னாரு. என்ன சொல்லுங்க மன்னா அப்படின்னு சொன்னாரு அவர். இந்த சித்தர் நான் கைலாயத்தை பார்க்கணும் அப்படின்னாரு. ஏன்னா இது சித்தர்னால முடியும், பறக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. நான் கைலாயத்தை பார்க்கணும், எனக்கு கைலாயத்தை கூட நீ காமிச்சா கண்டிப்பா நான் வந்து இந்த குளிகையை உங்ககிட்ட தர்றேன்னு சொல்லி இருக்கும் பொழுதே இவர் செங்கோலோட தயாராயிட்டாரு. தயாராகி நேர சித்தர் என்ன பண்றாரு, அந்த மன்னனை கூட்டிகிட்டு கைலாயத்தை கொண்டு போயிட்டாரு. கொண்டு போய் எல்லா இயற்கையிலையும் பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. எல்லாமே தங்கம் தான், மண்ணெல்லாம் கிடையாது. அங்க கால் எடுத்து வச்சா தங்கத்துலதான், கைலாய மலையில கால் வச்சா தங்கம் தான். அப்ப இவர் என்ன செய்யறாரு, கொண்டு போன இந்த செங்கோலை கொண்டு போய் ஒரு இடத்துல அப்படியே ஊண்டி வைக்கிறார். ஊண்டி வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை பூரா தரிசிக்கிறார். அங்க என்னென்ன இருக்கோ அத்தனையும் ரசிக்கிறார். பார்த்துட்டு திரும்ப கீழே வரணுமா இல்லையா, வரும் பொழுது இந்த செங்கோலை அந்த வச்ச இடத்துல இருந்து எடுக்கிறார். எடுக்கும் போது அந்த செங்கோல்ல கொஞ்சம் தங்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டிக்கிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணணும், இது சிவனுக்குரிய சொத்து. எது, கைலாய மலை என்பது சிவனுடைய இடம். அங்கிருந்து ஒரு துணி அளவு கூட சொத்தை கொண்டு வரக்கூடாது. இவர் என்ன நினைச்சிட்டாரு, கைலாயத்துல உள்ள தங்கம் இதை நம்ம பூமிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு ஒரு ஆசையில அவர் அப்படியே கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்த உடனே இது வந்து முற்பிறப்பு. தங்கம் கடத்துறாரு, தங்கம் கடத்துற விருப்பப்பட்டு கொண்டு வர்றாரு. தங்கம் கடத்துற யாருக்கும் தெரியாம கொண்டு வரணும். இது செங்கோல்ல ஒட்டி இருக்கு, அதை அப்படியே கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்த உடனே அதை வச்சு அவர் அனுபவிக்கிறார். அவரு தான் மறுபிறவியிலே, அந்த மன்னன் தான் மறுபிறவியிலே பாண்டிய மன்னனாக பிறக்கிறார், அரிவர்த்தன பாண்டியனாக பிறக்கிறாரு. அந்த பாண்டிய மன்னனுக்கு அமைச்சரா போனது யார் தெரியுமா, மாணிக்க வாசகர். ஏன் மாணிக்க வாசகர் தான் போகணும்னு அவசியம் அப்படின்னா, அந்த மாணிக்க வாசகர் தான் முன்பிறவியில் அங்கே கைலாயத்துக்கு இந்த மன்னனை கூட்டிக் கொண்டு போன சித்தர் அவர் தான். அதனாலதான் மறுபடி மாணிக்க வாசகரா பிறக்கிறார். ஏன்னா இவர் தானே கூட்டிகிட்டு போனது, வழி காமிச்சது இவர் தான். அப்ப இவர் தான் இதுக்கு வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரை கொண்டு போனாரு. இவர் அமைச்சரானாரு அந்த பாண்டிய மன்னனுக்கு. பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக வேலை செய்யும் பொழுது அப்பதான் இவர் 12,000 பொற்காசுகளை கொடுத்து போய் குதிரை வாங்கிட்டு வாப்பான்னு மாணிக்க வாசகரை அனுப்ப. ஆனா அந்த 12,000 பொற்காசுகள் யாருடையது அப்படின்னா சிவனுடையது. அங்க கைலாயத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த தங்கத்துக்கு போய் குதிரை வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணாரு, குதிரை வாங்க போனவர் மாணிக்க வாசகர், முன்பிறவியில் அவர் சித்தரு. அதனால அவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, அந்த 12,000 பொற்காசுகளுக்கும் குதிரை வாங்கல பாக்கி. ஆமா, அங்கே ஒரு ஆலயத்தை எழுப்பினார். கடப்பட்டிருக்காரு. எப்படி சிவன் கடப்பட்டிருக்கார் மன்னர். ஆமா, மறுபடியும் அந்த கடனை கட்டணும்னா கடனை வாங்கிட்டார். அந்த கடன் கட்ட வச்சது யாருன்னா மாணிக்க வாசகர். அதான் சொல்லுவாரு. ஆமா, அதான் சொல்ல வரேன். அதனாலதான் அங்க கோயில் கட்டும் பொழுது சரி அப்ப குதிரை வாங்க கொடுத்த மறுத்து மறுபடியும் ஒரு குதிரை வாங்கிட்டு போனாரு. குதிரை வாங்கிட்டு போல நரிகள் எல்லாம் பரிகளாகி கொண்டு போனாரு. மீண்டும் நரிகள் எல்லாம் பரிகள்லாம் நிறைய மாதிரி மறுபடியும் எல்லாம் ஊழ விட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது முற்பிறவி கதை. அது போல அது மாதிரி உங்களுடைய முற்பிறவி என்னங்கிறது எனக்கு தெரியாது, என்னுடைய முற்பிறவி என்னங்கிறது எனக்கும் தெரியாது. நான் ஏன் இங்க வந்திருக்கேன், என்ன ஏன் காவலுக்கு. மாணிக்க வாசகருடைய முற்பிறவி உங்களுக்கு தெரியுது, அரிவர்த்தன பாண்டியனுடைய முற்பிறவி தெரியுது, உங்க முற்பிறவி தெரியலன்னா இது வந்து எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, பெரியவங்க
சொல்லி கொடுத்ததை நான் சொல்றேன். அவரவர் எடுத்த பிறப்பிற்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பிறப்பு என்னும் பேதமை நீங்க தெரிஞ்சுக்கதான் முயற்சி பண்றேன். சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிருக்கா. நீங்க இங்க வந்திருக்கீங்களா? காத்தா இருக்கா? எங்க குருவி விரட்டுறதுக்கா? ஏற்கனவே எங்க வந்திருக்கேன்? இல்ல இங்க வந்திருக்கீங்களே பறவை விரட்டுறதுக்கு வந்திருக்கேன். அதுதான் இது அல்ல. நீங்க வந்திருக்கிற நோக்கம் இதை விட உயர்வான ஒண்ணு இருக்கு. அது என்ன நீங்க கேட்டாங்க, அதை நான் சொல்றேன். அதனால இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, உங்க மாமா இங்க வரல, வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே வேணாமா? இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆளாவணம் பண்றீங்களா? பைரவி சொல்லுங்க. கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. கண்டா மான்குட்டிய நான் கையோட கொண்டு போறேன். கையோட நீங்க கொண்டு போறதுக்கு இருந்தாதான் கொண்டு போகலாம். பத்தாலும் பார்த்திருக்கேன், நான் பலபத்தோட பார்த்திருக்கேன், பார்த்திருக்கேன், பல குட்டிய பார்த்திருக்கேன்.
பாடு மன கொடுத்திடமா மனசரதே தெரிஞ்சிடமா கொடுத்திடமா மனசரதே தெரிஞ்சிடமா மன கொடுத்திடமா தட்டி வந்தா சாமதான வேத தண்டம் சரச சாமதான வேத தண்ட சதுர அப்படின்னா சதுர்னா 4 சாமதான வேத தண்டம்னா ஒரு காரியத்துல 4 விதமா முயற்சி பண்ணணும். சமாதானமாவே போட்டு தொங்கிட்டே விடக்கூடாது. எல்லா காரியத்தையும் பணம் கொடுத்து தானம் எல்லாமே பணம் கொடுத்தா பண்ண முடியுமா? வேதம் முறைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் சரியாயிருமா? எது கிடைத்தாலும் அடிச்சு கிடந்தா சரியாயிருமா? சமாதானம் பணம் கொடுத்து முறைச்சு சண்டை போட்டு இதான் சாமதானம். இதனால அறிஞ்சமான அப்படின்னா ஏற்கனவே உங்க முகமெல்லாம் அப்படித்தான் இருக்குது. பத்தாவது இங்க என்ன இருட்டு எந்திரிச்சு வருது. இதனால தெரிஞ்சதுன்னா அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு. ஏங்க இந்த அச்சம் மடம் நானும் பயிர்ப்பெல்லாம் யாருக்கு இருக்கும்? பெண்களுக்கு. என் குட்டிக்கு இருக்கு. அது அது கைந்தறிவு தானே. அது அச்சம் தான். இதை பார்த்து ஓரளவுக்கு வெக்கப்பட்டு பயந்து தானே ஒதுங்கி நிற்குது. அப்ப அச்சம் மடம் வெக்கப்பட்டா பயந்தா மடம்னா வெக்கப்பட்டு பயந்துங்கறிய. வெக்கத்துல ஒரு பயம் வரும், பயத்துல ஒரு வெக்கம் வரும் வச்சுங்களே. அப்படி பயத்துல மேல ஒரு ஓட வெக்கம் வரும்ல. மடம்னா தெரிஞ்சதையும் தெரியாத மாதிரி இருக்கிறது. இப்ப என்ன தெரியும் அந்த குட்டிக்கு நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன், என்ன பேசிட்டு இருக்கேன், எதுக்காக பேசிட்டு இருக்கேன், எவ்வளவு நேரம் பேசுவேன், இது எல்லாமே இந்த குட்டிக்கு தெரியும். தெரிஞ்சது தெரியாம இருக்கிறது பேர் தான் மடம். அப்ப அந்த குட்டிக்கு மடம் இருக்கா இல்லையா? நாணம். நாணம்னா கூச்சம். அப்படி கூச்சம் இல்லாட்டி நேரம் என் மேல வந்து தாழ்வாள் போட்டுருக்கோம். ஆகா ஒரு நாய்க்கு பாருங்க, ஒரு வாரம் வீட்டை விட்டுட்டு நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தோம்னா குட்டியாந்தா அப்படியே தாழ்வாள் போட்டுருக்கோம் நம்ம மேல. பல ஆட்டம். ஏன் பாசம். ஒரு வாரம் பொண்டாட்டிய கதவை சாத்தி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க என்ன சொல்லுதுன்னு. நாய் மாதிரி வாழாட்டிட்டு வந்து தாழ்வாள் போடுமா? எடுத்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை கேட்க ஏண்டா நாய் சும்மா அது வாட்டில தெரியுது சுதந்திரமா. ஏன் பொண்டாட்டிய பூட்டி வச்சுட்டு போறீங்க? பொண்டாட்டியும் சுதந்திரமா விட்டுட்டு போக வேண்டியதானே. பொண்டாட்டி சுதந்திரமா விட்டுட்டு நீங்க ஒரு வருஷம் என்ன 10 வருஷம் கூட இருந்துருவாங்க. இல்ல ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சுட்டு போனோம்னா இது திறந்து விட்டா இப்படி பாசத்தை காட்டும். ஆனா இது எப்படி காட்டும் பாசத்தை? எப்படி காட்டும்? இது நாணம்னா என்னைய பார்த்துட்டு இந்த குட்டி என்ன நெருங்காம நிக்குதுன்னா அதுக்கு கொஞ்சம் நாணம் இருக்கு. நாணமோ நாணமோ பயிர்ப்பு. பயிர்ப்புனா என்னன்னா என்ன? நமக்கு சொந்தமானவங்களை தவிர மற்றவங்க தொட வந்தா இப்படி தொட கையை எப்படி நீட்டாதீங்க. எந்த பக்கம் நீட்டவா? நீங்க எங்கிட்ட வேணாலும் நீட்டிட்டு போங்க. எனக்கு என்ன இருக்கு? அந்த நாளும் தெரிஞ்ச குட்டி குடி நாலு அறிஞ்சமானு நாலு அறிஞ்சமானு இது நாணயமா பேசுமானு நாணயமா பேசுமானு தெரிஞ்சமானு தெரிஞ்சமானு என்ன உனக்கு நான் பார்க்குமானு உனக்கு நாள் பழி உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா அது இருக்கும் அது பதிஞ்சிருக்கும் வளர்ந்திருக்கும் வளர்ந்திருக்கும்
அட என்னங்க ஐயா சும்மா பொம்பளை பிள்ளைக்கு புரிஞ்சுக்கிற சக்தி வேண்டாமா? முதல்ல உங்களுக்கு அந்த சக்தி வேணும். நீங்க ஏன் கொஞ்சம் கூட இறக்கமே வர மாட்டேங்குது உங்களுக்கு? நீங்க பாவம் ஒரு பொம்பளை பிள்ளைய இந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணலாமா அப்படின்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? திணைக்கிறது எவ்வளவு பெருசு இருக்கும்? அது இவ்வளவு உயரம்னாலும் இருக்கும். இவ்வளவு உயரம்லாம் இருக்காது, முழங்கால் உயரம் இருக்கும். சாமை தெனை இதெல்லாம் வந்து வரகு நீங்க அதெல்லாம் போயிட்டு இருக்கீங்களா இல்லையா? எல்லாமே இருக்கு. இவ்வளவு உயரம் தான் வரும். இவ்வளவு உயரம் உங்களுக்கு அவ்வளவு உயரம், எனக்கு இவ்வளவு உயரம். நின்றுகிட்டே பார்க்கலாம் பறவைகள் வர்றாங்க. ஆனா உங்க அப்பா ஏன் பறன் கட்டி பறன் மேல ஏறி ஆம்பளையா இருந்தா வா அப்படின்னு சொல்றீங்களா? என்ன ஆம்பளையா இருந்தா வான்னா என்னது சத்தம் கடிச்சு? ஆம்பளையா இருந்தா வான்னு நான் எப்ப சொன்னேன்னா? எப்ப என்னமோ கொஞ்சம் கேட்டு ஏற்கனவே போய் சொல்றீங்க, மறுபடியும் ஒரு போய் சொல்றீங்க. ஆம்பளையா இருந்தா வா, ஆம்பளையா இருந்தா வா. இங்க பாருங்க, அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு இந்த காமாலக்காரனுக்கு பாக்குறது பூராமே மஞ்சளா தெரியுமா? நீங்க சத்தம் முடியல. அப்ப நீங்க வந்த நோக்கமே நான் ஆடலும் சோ அப்படியே வரட்டேன். அது எப்படி ஆம்பளையா இருந்தா வான்னு உங்களுக்கு காதுல விழுது? நீங்க ஆளோரம் சொன்னது எனக்கு ஆம்பளையா தான் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. இருக்கும் வாயா பேசி பாப்போங்கிற மாதிரி தெரிஞ்சு. இப்ப இந்த குறிப்புணர்வு தன்மை பெண்களுக்கு ரொம்ப வேணும். இப்ப நீங்க காக்கா விரட்ட வந்திருக்கீங்கன்னா காக்கா விரட்ட வந்திருக்கீங்க, இல்ல கோழி விரட்ட வந்திருக்கேன். நீங்க புரி விரட்ட மாதிரி வந்திருக்கீங்க. நான் மான் குட்டி எப்படி வந்திருக்கேன்னா, மானாது மான் இல்ல மான் குட்டி. என்னம்மா என்னம்மா என்னைய கேக்கிற, என்னைய கேக்கிற, என்னம்மா 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 உள்ளமும் கவர் கல்வன் சொல்லி திருஞான சம்பந்தர் எப்படி பாடினாராங்க? தோடுடைய செவையன் அதுல சொன்னாங்க, உள்ளம் கவர் கல்வன் ஒரு சின்ன பையன் 3 வயசா திருஞான சம்பந்தருக்கு. அப்ப உள்ளம் கவர் கல்வன் சிவனை சொல்லியிருக்காருன்னா, அது போல என் மனதை கொள்ளை கொண்டு என் மனதை கொள்ளை கொண்டு ஏத்திலேயே வழிமாறு ஏத்திலேயே வழிமாறு மனம் கொண்டிடாமல் மனம் கொண்டிடாமல். பெண்ணுக்கு வந்து இலகின மனசா இருக்கணும், கல்லு மாதிரி மனசு இருக்கணும். இலகின மனசா இருந்தா பாக்குறவங்களுக்கு அப்பா தர்மஸ்தன் உள்ள பண்ணுப்பா அறம் செய்ய விரும்பணும். உங்களை மாதிரி ஒரு பொம்பளை கிழங்குதான் சொல்லிச்சு. எல்லா நேரத்திலையும் கல்லு மாதிரியே இருக்கக்கூடாது, எல்லா நேரத்திலையும் இலகின மனசாவும் இருக்கக்கூடாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணு மனசை மாத்திக்கிட்டாதான் அந்த பெண்ணை ஒரு குடும்பத்தை கொண்டு போக முடியும். அந்த மாதிரி சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு வேணா பிடிக்கும், இடத்துக்கு தகுந்த மாதிரி. அதெல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பஞ்சம் இல்லாம. அது எப்படி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நிக்க முடியும்? நீங்க அப்படி இல்லாட்டி சரியில்லைன்றவல்ல அவன் என்னப்பா அப்புறம் ஊருக்கு ஒரு பாரு பந்தலுக்கு ஒரு பாட்டு அப்படி ஆயிட்டு வரும். அப்படி இருக்க கூடாது. என்ன சொன்னப்பா? நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? மனம் கொண்டிடாமல் மனம் கொண்டிடாமல் கண்டவன் பேச்சை கெட்டிடுவாய், கண்டவன் பேச்சை கெட்டிடுவாய். நாயகமே வள்ளி நாயகமே நாயகமே வள்ளி நாயகமே நாயகமே நாம் இருவர் சென்றிடன் நாயகமே நாம் இருவர் சென்றிடன்
தெரியுமா? அவங்க அப்பா யாரு தெரியுமா? அவங்கெல்லாம் எனக்கு தெரியும். உங்க அப்பாவுடைய அப்பா யாருன்னு நீங்க சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு முந்தி யாருமே இல்ல. எங்க அப்பா எப்படி வந்தாரு அவரு? யார் அப்புறம் எப்படி எங்க அப்பாவோட அப்பா கதையே இல்ல. நானும் தேடி தேடி பார்த்தேன். எங்க அப்பாவுக்கு முன்னாடி யாரு இருக்கிறாருன்னு இதுவரை கண்டுபிடிக்க முடியல. பத்திரத்தை காணும். பத்திரம் தான் கண்டுபிடிச்சிடணும். சொத்து இருந்தா பரவாயில்ல, அவருக்குன்னு எதுவும் சொத்தும் இல்ல. நானும் எங்க அப்பா கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். அது வரைக்கும் எனக்கு தெரியும்னே. வெச்சந்தூரை நம்பிராஜானை வெச்சந்தூரை நம்பிராஜை மேதினியில் நாடறிவே மேதினியில் நாடறிவே அச்சமனக்கில்லை அம்மா அச்சமனக்கில்லை அம்மா ஆரணிங்கே உள்ளவாமா ஆரணிங்கே உள்ளவாமா முடியாது முடியாது ஆரணிங்கே உள்ளவாமா உள்ளவாமா எல்லாம் வர முடியாது. பாதி நேரம் ஆச்சுதம்மா பாவையரே பாதி நேரம் ஆச்சுதம்மா பாவையரே சைவம்ல அசைவம் வர்றதெல்லாம் அடிப்பாங்க, கொல்லுவாங்க, தோலை உரிப்பாங்க. நாங்க சைவம். சைவம் என்னன்னு தெரியல. சாப்பாடு போட்டாங்களே, அருமையான சாப்பாடு. கறி, நாட்டுக்கோழி, பிராய்லரு, ரசம், மோர், கறி. நான் சோறு அதிகமா சாப்பிடல. கறி நிறைய சாப்பிடுறீங்க. நான் சைவம் சொல்லிட்டு கறி முட்டை மட்டும் 5 முட்டை சாப்பிடுறீங்க. நாட்டு கோழி இதெல்லாம் எதுக்காக? ஆட்டு கறி 3-4 தடவை வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க. அப்புறம் என்ன சைவம்னு சொல்றீங்க? சாப்பாடு போறது தெரியுமா? இப்போ மற்றவங்களாம் வேலைக்கு போனாங்கன்னா, காலையில் வேலைக்கு போனாங்கன்னா 11 மணிக்கு தான் இந்த வடை தேடி வாங்கி கொடுப்பாங்க. மதியானம் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு சில கொடுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு மட்டும் ஏன் தெரியுமா சாப்பாடு போட்டு வேலை வாங்குறது? இந்த வாய் வாழ்த்தாட்டி வயிறு வாழ்த்துமா. சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்குங்க. யார் நெளிவு பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. ஆமா தானே? தொண்ணூறுக்கு தெரியாது அம்மா வேட்டு பண்ணி எனக்கு நான் வளர்த்த ஒரு உயிர பறிச்சிடுவார் போகும் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. வான் குருவின் கூட வல்லாரத்தை சொல்லுகிறாங்க. தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறியான் வள்ளுவமே என்று வலிமை சொல்ல வேண்டாமா? எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களால இந்த இடத்துல மானை பிடிக்க முடியாது. அதனால நீங்க வேற இடத்துக்கு போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மான் இங்க உள்ள இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதிலா சொல்லுங்க. நான் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு போறதுக்குள்ள நம்மளுக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மானுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க. நின்றுள்ளாவும் நின்றுள்ளாவும்
அது தலை நிமிர்ந்து பாயாதமா தலை நிமிர்ந்து பாயாதமா தலை நிமிர்ந்து பாயாதமா மா மா மண்வர கண்டலும் மானுக்கு உண்டான அடையாளமே இல்ல. எப்படி தெரிகிறது? இது ஒரு பெண்ணுக்கு உண்டான இது மானுக்கு உண்டான அடையாளம் இல்ல. ஆயிரம் கைகள் மறைத்து நின்றால் அண்ணா மாலையோடு வருவேன். அண்ணா அனுமதித்து காட்டுகிறேனா இல்லையா? வருகிறேன் மாலையோடு. உங்களை பார்த்தா எனக்கு அண்ணா இங்க வாங்க முதல்ல. அங்க என்ன ரகசியமா பேசு? ரகசியமா என்ன இங்க பேச உங்களுக்கு? ரகசியமா வந்தது யாரு? ரகசியமா அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? நான் மாலை தேடி வரவே இல்ல, உன்னை தான் தேடி வந்தேன். அப்படியா? உடனே சாமியை வணங்குவோம். சாமியை வணங்குவோம். மனப்படைத்தேன் உன்னை ஏற்பதற்கு, நான் படிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு.
இது வாலியுடைய மனைவி தாரை. அது இவர் ஆஞ்சநேய பெருமான், அவர் அங்கதன், இவருடைய குழந்தை. ஆக வானர குட்டங்களுக்கு மத்தியில் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். பயமா இருக்கு. திருமணத்துக்கு இப்பொழுதாவது சம்மதமா? இதுக்கு பயந்தே நான் சம்மதம் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்ன வர வேண்டும்? ஏற்கனவே தெய்வயானை திருமணம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இரண்டாவது மகத்தான் வரப்போறேன். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலாவதாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லாரும் அழைக்கும் பொழுது வள்ளி என்ற என்னுடைய பெயரை முன்னால் வைத்த வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியராக இந்த உலகத்திற்கே காட்சி தர வேண்டும். முருகா, இந்த வானரம் கால் பழுதான ஒரு வானரம் இருக்கு. இவர்கள் அதிக பேர் சிரிக்கவில்லை. என்ன காரணம் தெரியுமா? ஏற்கனவே இந்த முகத்திற்கும் இதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அவர்களுக்கு தெரியவில்லை. மேலவாத்தியம் முழங்கட்டு. நாடு தெளிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். நாடு தெளிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊரு தெளிக்க வேண்டும், ஞான தைக்க வேண்டும். ஊரல்ல வாழ வேண்டும். வட்டி தழைக்க வேண்டும், பால் வர உங்க வேண்டும். வட்டி தழைக்க வேண்டும், பால் பாடி உங்க வேண்டும். கூட்டு விளைக்க வேண்டும், ஞான தைக்க வேண்டும். வாழ வேண்டும். ஆயிரம் தரந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க. ஆயிரம் தரந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க. ஊர்வை தனிலே வாழ்க, கூட வாழ்க. ஊர்வை தனிலே வாழ்க, கூட வாழ்க. ஏறிய மஞ்சை வாழ்க, சாமி கண்ணன் வாழ்க. ஏறிய மஞ்சை வாழ்க, சாமி கண்ணன் வாழ்க. வாழ்கா வள்ளி வாழ்க, வாழ்க அடியாரே. வாழ்க திகழியாரே நான். வாழ்க திகழியாரே. இதுவரை இந்த நாடகத்தை எழுதிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகச்சிறந்த முறையில் நல்ல தெளிவாக ஒளிபெருக்கத்தை செய்த எங்களது தளபதி சமுத்திர புத்தானத்த பண்புள்ளங்களுக்கும் விழாவினை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு மாப்பிள்ளை கலைமூர்த்தி அவர்களுக்கும் மனமான நன்றி மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நீ சும்மாரு பூவப்புறம் அழிச்சுட்டாங்க, தூங்குற தெரியாதா? நம்ம மேலே வந்து அழிச்சுட்டாங்க. காட்டுங்க.